ஜூலை 3 புனித தோமா திருத்தூதர் பெருவிழா. திருத்தூதர்களுள் தோமாவை அவருடைய நம்பிக்கை குறைவின் நிமித்தம் இனம் கண்டு கொள்கிறோம். இந்த நம்பிக்கை குறைவு உயிர்த்த கிறிஸ்துவின் முன் மறைந்து போனது. ஆகவே என் ஆண்டவரே, என் கடவுளே என்று தோமா திருச்சபையின் பாஸ்கா நம்பிக்கையை அறிக்கையிட்டார். நற்செய்திகளில் கண்டுள்ள சில குறிப்புகளை தவிர திருத்தூதரின் வாழ்க்கையை பற்றி எதுவும் உறுதிப்பாட்டுடன் தெரியவில்லை. தோமா இந்திய மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார் என்று கூறப்படுகிறது. ஜூலை திங்கள் 3ஆம் நாள் திருத்தூதரின் சடலம் எடேசாவுக்கு கொண்டு வரப்பட்டதாக நினைவு கூர்ந்து கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து விழா கொண்டாடி வந்திருக்கின்றார்கள். காலை புகழ் மாலை. இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரை எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களைக் கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், திருத்தூதர்களின் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாசுரம். போற்றுவம் உம்மை புனித தோமாவே, ஆற்றல் மிகுந்த எம் திருத்தூதரே, ஏற்றமும் எழிலும் நிறை காவலரே, சாற்றுவம் புகழை உமதடி சேர்ந்து. உண்மையாய் உயிர்த்தார் என்ற நற்செய்தியின் திண்ணிய மெய்மை காணும் ஆர்வத்தில், புண்மை தவிர்க்க முயலும் தன்மையில் அன்பினால் அன்றோ ஐயம் நீர் கொண்டீர். எத்துணை மகிழ்வுடன் இறைவா என்றீர். இத்தனை நாளும் எங்கோ சென்ற சித்தமும் செயலும் அனைத்தும் சேர்த்து, உத்தமர் உமக்கே அர்ப்பணம் என்றீர். பார்க்காவிடினும் யாம் விசுவசித்தோம், மூர்க்க வழியினை முறித்தே எறிந்தோம். ஈர்க்கும் இயேசுவின் அன்பினில் வளர்ந்தோம், யார்க்கும் புரியா உயர்வினை அடைந்தோம். நம்பி நடக்கும் எமக்கு துணையாய் உம்மை உன்னி உதவி வேண்டினோம். இம்மை மறுமை இருமையின் பரிசாய் தம்மையே அளிக்கும் கிறிஸ்து வாழ்கவே. ஆமேன். தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படியிருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றார். அல்லேலூயா. தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றார். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது.
என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் ரெக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படியிருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றார். அல்லேலூயா. தோமா இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படியிருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்றார். அல்லேலூயா. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர் திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்று. ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே, பனிமலையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவே, பகலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே, இருளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே, முகில்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே, குன்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே, ஆறுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே, நீர்வாழ் உயிரினங்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்துப் பறவைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே, கால்நடைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா, அசரியா, மிசாவேல், ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர்வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியடையவும் தகுதியுள்ளவர். பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். அல்லேலூயா. இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டு, என் விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டி என் விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்கள் இனங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிற்று சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன் குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டு, என் விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு. உன் கையை நீட்டி என் விலாவில் இடு. ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். அல்லேலூயா. திருத்தூத பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்லர், இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவர்க்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். ஆண்டவரே, உமது திருப்பெயர் என்றென்றும் நினைவு கூறப்படும். உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. உலகிற்கெல்லாம் நீர் அவர்களை ஆட்சி செலுத்துபவர்கள் ஆக்குவீர். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்துக் கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை
வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதின் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்துக் கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆகையால் நீங்கள் என்னைப் போலாகுங்கள் என அறிவுரை கூறுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். என் ஆண்டவரே, என் தேவனே. திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் ஆற்றிய மறைபோதனை. பன்னிருவருள் ஒருவரான திதிமு என அழைக்கப்படும் தோமையார் இயேசு வந்தபொழுது அவர்களோடு இல்லை. இல்லாத ஒரே சீடர் அவர் மட்டுமே. அவர் திரும்பிய பிறகு என்ன நிகழ்ந்தது என கேட்டார். ஆனால் அதை விசுவசிக்க மறுத்துவிட்டார். இரண்டாவது முறையாக ஆண்டவர் வந்தார். விசுவசியாத சீடர் தொடுவதற்கு தன் விலாவை காட்டினார். தன் கரங்களை நீட்டினார். தன் காயங்களில் தழும்புகளை காட்டினார். அவரது நம்பிக்கையற்ற காயத்தை குணப்படுத்தினார். பிரியமுள்ள அன்பிற்குரியவர்களே, இந்நிகழ்ச்சிகளில் நீங்கள் காண்பதென்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது சீடர் இல்லாமல் போனது தற்செயலாகவே என்று நீங்கள் உண்மையாகவே விசுவசிக்கின்றீர்களா? பின்னர் அவர் வந்து கேட்டார், கேட்டு சந்தேகித்தார், சந்தேகித்து தொட்டார், தொட்டு விசுவசித்தார் என்று விசுவசிக்கின்றீர்களா? இது தற்செயலாக அன்று, மாறாக இறைவனது பராமரிப்பினால் நிகழ்ந்தது. மிகவும் அற்புதமான வகையில் இறைவனது இரக்கம் அனைத்தையும் ஏற்பாடு செய்தது. விசுவசியாத சீடர் தனது தலைவரின் உடலினுடைய காயங்களை தொடும் பொழுது விசுவாசமற்ற நமது காயங்களை குணப்படுத்துகின்றார். மற்ற சீடர்களின் விசுவாசத்தை காட்டிலும் தோமையாரின் விசுவாசமின்மை நமது விசுவாசத்திற்கு மேலானதை செய்துள்ளது. கிறிஸ்துவை அவர் தொட்டு நம்பிக்கையினால் மேற்கொள்ளப்படும் பொழுது ஒவ்வொரு சந்தேகமும் அப்புறப்படுத்தப்படுகின்றது. நமது விசுவாசம் உறுதியடைகின்றது. எனவே சந்தேகித்த சீடர் பின் கிறிஸ்துவின் காயங்களை உணர்ந்தவராய் உயிர்த்தெழுதலின் உண்மைக்கு சாட்சியாகின்றார். கிறிஸ்துவை தொட்டு அவர் கூவி அழைத்தார், என் ஆண்டவரே, என் இறைவா. இயேசு அவரிடம் கூறினார், தோமையே, நீ என்னை கண்டதால் விசுவாசம் கொண்டாய். சின்னப்பர் கூறுகிறார்,
விசுவாசம் என்பது நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் நிலையான உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய மனந்தளராத நிலை. எனவே காணாதவற்றின் சான்றே விசுவாசம் என்பது தெளிவு. காணப்படுவது அறிவை தருகின்றது, விசுவாசத்தை அல்ல. தோமையார் கண்டு தொட்டதும் ஏன் அவருக்கு இவ்வாறு கூறப்பட்டது? நீ என்னை கண்டதால் விசுவாசம் கொண்டாய். ஏனெனில் அவர் கண்டதும் அவர் விசுவசித்ததும் இரு வேறுபட்ட காரியங்கள். சாகக்கூடிய மனிதனால் இறைவன் காணப்பட இயலாது. தோமையார் ஒரு மனிதனை கண்டார், அவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டார். அவர் கூறினார், என் ஆண்டவரே, என் இறைவா. கண்டு அவர் விசுவசித்தார். ஒரு உண்மையான மனிதனை நோக்கி இதுதான் இறைவன் என்றும் அவரே காண இயலாத இறைவன் என்றும் கூவி அழைக்கிறார். இதை பின்தொடர்வது பெரும் மகிழ்ச்சிக்கு காரணமாய் விளங்கும். காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர். நம்மை சிறப்பான விதத்தில் குறிக்கும் பகுதி இங்குள்ளது. நாம் ஊனுடலில் காணாதவரை நம் இதயங்களில் கொண்டுள்ளோம். இவ்வார்த்தைகளில் நாம் அனைத்தையும் இணைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் நற்செயல்களோடு நம் விசுவாசத்தை நாம் பின்பற்றினால்தான் இது கைகூடும். உண்மையான விசுவாசி தான் விசுவசிப்பதை கடைபிடிக்கின்றான். ஆனால் விசுவாசத்திற்கு வெறும் உதட்டு ஊழியம் செய்வோருக்கு சின்னப்பர் இதனை கூறுகின்றார். இறைவனை அறிவதாக அவர்கள் அறிக்கையிடுகின்றனர், ஆனால் தங்கள் செயல்களில் அவரை மறுதலிக்கின்றனர். எனவே யாகப்பர் கூறுகின்றார், செயலற்ற விசுவாசம் உயிரற்றதே. திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் ஆற்றிய மறைபோதனை. இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீர் என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.
நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. மன்றாட்டுகள். விண்ணக உரிமையை திருத்தூதர்களிடமிருந்தே நாம் பெற்றுக் கொள்வதால் நம் தந்தை நமக்கு அருளுகின்ற எல்லா ஆசிகளுக்காகவும் அவருக்கு நன்றி கூறி வேண்டுவோம். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்களுக்கு வாழ்வும் வலிமையும் தருவதற்காக திருத்தூதர்களின் வழியாய் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் கொடையாக அருளிய ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். திருத்தூதர்கள் எங்களை ஒளிக்கும் மகிழ்வுக்கும் கொண்டு வர பணியாற்றிய உமது வார்த்தையின் திருப்பந்திக்காக ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் அனைவரையும் ஒரே உடலாய் மாற்றுவதற்கு திருத்தூதர்கள் மேல் நீர் கட்டிய உமது தூய திருச்சபைக்காக ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். எங்கள் உள்ளங்களை பாவத்தினின்று தூய்மையாக்கி திருமுழுக்கு, ஒப்புரவு ஆகிய அருள் அடையாளங்களை திருத்தூதர்களிடம் கையளித்ததற்காக ஆண்டவராகிய கடவுளே, உமக்கு புகழ். ஆண்டவரே, திருத்தூதர்கள் உமது புகழை பாடுகிறார்கள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல தந்தையே, நாங்கள் கொண்டாடுகின்ற திருத்தூதரான புனித தோமாவின் விழா அவர் எங்களுக்கு தருகின்ற தவறா பேருதவி, பாதுகாவல் இவற்றின் ஊற்றாய் இருப்பதாக. மேலும் தன் ஆண்டவர் தன் கடவுள் என தோமா ஏற்று அழைத்த உம் மகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வதன் வழியாக வாழ்வளிக்கும் அருளினால் எங்களை நிரப்பியருளும். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.